நம்ம தேசம். ஒரு சராசரி மனுஷனா ராஜேந்திரன் தப்பு செஞ்சுட்டு கருப்பசாமியா தன் மேலே கோவப்பட்டு தனக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டான். ஆமா, கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திரன் ஒரு சராசரி மனுஷன்தான். இந்த ஊர்ல எல்லார் மாதிரியும் ஒருத்தன், அவ்வளவுதான். கடைசியா எனக்கு கிடைச்ச ஆதாரம் இந்த அருணா கொடியும் நாய் காசும் தான். இந்த நாய் காசு சண்முகம் செத்தப்போ அவன் கையில இருந்தது. இந்த அருணா கொடி எனக்கு எடுத்தவன் இடுப்புல இருந்து அருந்து என் கைக்கு வந்து சிக்கிச்சு. இதுல இருக்க இந்த உடஞ்ச காதும் இந்த நாய் காசும் ஒத்து போது பாருங்க. இந்த ஆதாரத்தை வச்சுதான் உடுக்க பூஜையில எனக்கு எடுத்தது கருப்புன்னு நான் சொன்னேன். ஆனா பூசாரி சாமி ஆடி எனக்கு எடுத்தது ராஜேந்திரன்னு சொன்னப்போ அவன் வாய் திறந்து அதுக்கு ஒண்ணுமே சொல்லல. ராஜேந்திரன் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு யோசிச்சு பார்க்கும்போது கருப்புன்னு நான் சொன்னது, ராஜேந்திரன் பூசாரி சொன்னது ரெண்டுமே சரியா இருக்கு. அதுவும் இல்லாம கட்டையன் என்னை பார்த்த பரிதாபமான பார்வை எனக்கு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இவர் கூட தான் இதே தப்ப செய்ய போனாரு. அப்ப மட்டும் நேர்ல வந்து கையை வச்சல சாமி, இப்போ எங்க போச்சு? அப்புறம் ஏமா 3 நாள் அது இதுன்னு கெடு வச்ச? அப்பவே சொல்லியிருக்கலாமே. இல்ல ராவுத்தரே, அப்பவே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அது ராஜேந்திரனை குணப்படுத்த இடைஞ்சலா இருக்கும்னு தோணுச்சு. ஸ்பிளிட் பர்சனாலிட்டிக்கு தான் மருந்தே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே. கருப்புங்கிறது ராஜேந்திரன் சின்ன வயசுல தன்னை சுத்தி நடந்த அநியாயத்தை பார்த்து பார்த்து மனசு வருந்தி நியாயத்தை நிழல்நாட்டணுன்றதுக்காக தனக்குள்ள வளர்த்துக்கிட்ட ஒரு பர்சனாலிட்டி. அதை அழிக்கணும்னா அதே லாஜிக் யூஸ் பண்ணாதான் முடியும்னு தோணுச்சு. இந்த கருப்புங்கிற பர்சனாலிட்டி தான் ஒரு கடவுள், தன்னால முடியாதது ஒண்ணுமே இல்லை, தன்னை யாருமே அழிக்க முடியாதுன்ற பேசிஸ்ல உருவானது. அது ராஜேந்திரன் உடம்புலயே இருந்துகிட்டு அவனுக்கே மரண தண்டனை கொடுத்தது ஒரு முரண்பாடா தோணுச்சு. இந்த கருப்புங்கிற பர்சனாலிட்டியை தோக்கடிக்கிறதுக்கு அந்த கான்ட்ரடிக்ஷனே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 3 நாள் கெடு விதிக்க வச்சேன். ராஜேந்திரன் அந்த 3 நாள் தாண்டி உயிரோட இருந்திருந்தானா அவனுக்குள்ள இருந்த அந்த கருப்புங்கிற பர்சனாலிட்டி ராஜேந்திரனை கொல்ல முடியலையே அப்படிங்கிற பாதிப்பிலே தடுமாறி அழிஞ்சு போயிருக்கோம். ராஜேந்திரனையும் காப்பாத்திருக்கலாம். ஹாய் ரீனா. ஹாய் அரவிந்த், எப்போ வந்த? இப்போதான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு தங்க வேற இடமே கிடைக்கலையா? மிஸ்ஸஸ் நந்தா வந்திருக்காங்க. ராவுத்தர் வீட்டில் சார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒன்று பார்த்து கூட்டு போலாம் தான் வந்தேன். இந்த டென்ட் எல்லாம் நான் மட்டுமே எப்படி தூக்கிட்டு போறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்த. வா வா. வணக்கம் ராவுத்தர் பாய். வணக்கம். ரத்னாவை பாத்தியா? இல்லை, இனிமேல் தான். எப்படி இருக்கா? ஷாக்ல இருக்கா. ஹோல் ஃபேமிலி ரொம்ப அப்செட்டா இருக்கு. எனிவே உன் லைன் கிளியர் ஆயிடுச்சு. அக்கா, வா செல்லி. ஓ, இதான் செல்லியா? என்னக்கா ஊரு கிளம்பிட்டீங்களா? ஆமா, என்ன விஷயம்? இந்த கூடாரத்தையும் கொண்டு போறீங்களா? ஆமா, ஏன்?
இந்த கூடாரத்தை விட்டுட்டு போறீங்களா எனக்காக? கூடாரத்தை விட்டுட்டு போணுமா? எதுக்கு? இல்ல, கருப்புக்கு என்ன நேர்ந்து விட்டுட்டாக. ஊருக்குள்ள யாரும் சேர்த்துக்க மாட்டாக. கருப்பு வர்ற வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதான். வளராத. பேசாம என் கூட வந்துற, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லக்கா, கருப்பு வரும், கண்டிப்பா வரும். அது வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஏய் செல்லி, ஏய் நீ கிளம்புமா. நாங்கள்லாம் அந்த ஊரில் தானே இருக்கோம். எப்படியாவது அவன் மனசை மாற்ற பார்க்குறோம். உங்களால முடியும்னு எனக்கு தோணல ராவுத்ரே. வேண்டாம் அரவிந்த், அதெல்லாம் இங்கே இருக்கட்டும். பைத்தியம், கவலைப்படாத, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என் தேடலுக்கு விட கிடைச்சிருச்சு. என் குழப்பம் எல்லாம் தீர்ந்துருச்சு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலன்னா வேற யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் சொல்லு? நான் இன்னைக்கு சொல்ல இந்த வாழ்ல இருந்த வாக்கியம், கலிபுருஷன் ஒன்றல்ல, காலம் பலவாகும், தர்மம் நிலைக்கும். இதோட முழு அர்த்தம் எனக்கு இப்பதாம்மா புரியுது. கலிபுருஷன் ஒன்றல்லன்னா கலியுகத்துல கல்கி அவதாரங்கிறது ஒரே ஒரு அவதாரம் இல்லை, பல அவதாரங்கள். காலம் பலவாகும், வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இடத்துல அதர்மம் அதிகரிக்கிறப்போ ஒரு அவதாரம் தோன்றும். தர்மம் நிலைக்கும், அந்த அவதாரம் அந்த இடத்துல அதர்மத்தை அழிச்சிட்டு மறுபடியும் தர்மத்தை நிலைநாட்டும். இங்கே நடந்ததெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இதுவும் இந்த மாதிரி ஒரு அவதாரம் தான். ஆனால் இதெல்லாம் ஏன் பங்கு என்னன்னு நினச்சா ஐ ரியலி ஃபீல் சாங்டிஃபைட். இந்த அவதாரத்தெல்லாம் முடிச்சு வைக்க இந்த வாழ் ஒவ்வொரு ஊரா போகும். இந்த ரூட்ல அதை எடுத்துட்டு போறதுக்கு பிரணவ பிரஜைகள்னு கூரியர்ஸ் தோன்றுவாங்க. அதுல நானும் ஒருத்தன்.
இந்த கடவுள் என்னையும் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப பிரமிப்பா இருக்கு. போதுங்க, அந்த கடவுளுக்கு உபயோகிச்சுக்க. என் புருஷன் தான் கிடைச்சாரா? எது எப்படியோ போகட்டும், வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். ஏய், என்ன அவசரம்? உட்கார் உட்கார். அரவிந்த் ரீனா வரட்டும், அப்புறம் போலாம். என்னங்க, இப்படி ஒரு குடிசையில தாடிய மியூசியமா இருந்து கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்னங்க தலையெழுத்து? என்னாச்சுங்க, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலைவலிக்கு. எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? உங்க படிப்பு என்ன, பொசிஷன் என்ன, இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு எங்க இதெல்லாம்? பத்மா, இதெல்லாம் ஏற்கனவே டிசைடட்மா. நம்ம ஜஸ்ட் அவன் நடத்துற நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல். இவர் இந்த கல்வெட்டுல கூட இங்கெல்லாம் என்ன? வேண்டாங்க, கல்வெட்டு வேண்டாம், ஒண்ணு வேண்டாங்க. இனிமே இந்த ஊர்ல நான் உங்களை விட்டு வைக்க மாட்டேன். உடனே ஊருக்கு கிளம்புங்க. இந்த கல்வெட்டு, நோட்டு, வாளு, அதை செலுத்தின ஆண்டவன் எல்லாம் எக்கேடு கெட்டாவது போகட்டுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. ரிலாக்ஸ், கம் ஆன், ரிலாக்ஸ். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஊருக்கு போக போறோம். ரிலாக்ஸ் ஐசு. அரவிந்த் ரீனா வரட்டும், உடனே கிளம்பிடலாம். போதுமா? அவங்க வரத்துக்குள்ள நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். காலையிலேருந்து குளிக்கல. அவங்க வந்தாங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்க சொல்லு. இதை வந்துடுறேம்மா. Ratna, relax. Come on. Control yourself, Ratna. Relax. அழக்கூடாது. Okay? Ratna. Ratna. Relax. Please. Ratna, relax. ஹலோ ஆண்டி. வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆண்டி, இவர் ராவுத்தர் பாய், இவங்க மிஸ்ஸஸ் நந்தா. வணக்கம்மா. உனக்கு தான் என்னென்னமோ நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டேம்மா. அதெல்லாம் விடுங்க ஆண்டி. சார் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஆண்டி, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவரை உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் உங்கள் பொறுப்பு. ஏதோ கேரளாவுக்கு போகணும், யாரோ அச்சுதனை பார்க்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. போக விட்டுறாதீங்க. இல்லைம்மா, குளிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாருமே ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன். குளிச்சுட்டு வரேன்னாரா? இப்போ தானே குளிச்சுட்டு வந்து ரீனாவை கூட்டிட்டு வா நீங்கள் அனுப்பிச்சாரு. ടിക്കറ്റ് എടുത്താ? ടിക്കറ്റ് ആ ആ കെട്ടൊന്ന് സീറ്റിന് അടിയിൽ വെച്ച പക്ഷേ കുറച്ച് തള്ളി വെക്കി. ആ ആളിറങ്ങാണ്ട.
രാവിലെ വരണോ? വരണം. വേഗം കയറണം സാർ. എസ്റ്റിമേറ്റ് ടൈപ്പ് ചെയ്യൂ. പിന്നെ മൂന്നാമത്തെ കാലം ഒന്ന് മാറ്റി വെക്കണം. ശരി സാർ. കയറി. എങ്ങോട്ട്? ഒരു അമ്പലത്തിട്ട്. അമ്പലത്തിട്ടാ? മുമ്പിലിരിക്കാൻ സ്ഥലം ഇട്ടാ. സാറേ നോട്ട് സാറേ എൻ്റെ പടം നിങ്ങളുടെ നോട്ട്ബുക്കിൽ. അമ്പലത്തിട്ട് ആളർക്കണ്ട. അമ്പലത്തിട്ട് സാറേ ഇറങ്ങോ. സാറേ ഇത് നിങ്ങളുടെ എടുത്തില്ലല്ലോ. ഇയാള് മരിച്ചു കേട്ടോ. അയ്യോ ഈ നോട്ട്ബുക്ക് അയാള് പോലീസ് സ്റ്റേഷനിൽ വാ. വണ്ടി പോലീസ് സ്റ്റേഷനിൽ വിടും. ചായ തരുമാ സാർ? அவதாரங்கள் தொடர்கின்றன. இத்துடன் எங்கள் மர்ம தேசத்தில் விடாது கருப்பு முடிவுற்றது.